أنت مولانا فانصرنا على القوم الكافرين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நினைக்கலாம் இது தானாக நடந்துருச்சு அப்படின்னு. இந்த மைக்கு இப்போ வேலை செய்கிறது கூட ஒரு பெரிய அத்தாட்சி தான். உள்ளே வைக்கிற நியத் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடியும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸும் இறைவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அதன் வழியாக நடத்தி வைக்கிற செயல்கள் அல்லாஹ்வை நெருங்கணும்னு நினைக்கும் போது நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ இவ்வளோ நேரம் வேலை செய்யாமல் இருந்த மைக் வேலை செய்யும்போது நம்ம சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். எல்லோரும் சேர்ந்து சொல்லாமே, சுபஹான் அல்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன். உஸ்தாத், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாபெரும் வேலையில இவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்காண்டி நீங்க எல்லாருமே வந்துருக்கீங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லாருடைய துவாவையும் பார்க்கறதுனால எல்லாருமே இந்த இடத்துல ஒன்று ஓடி இருக்கிறோம். இவங்க நமக்காக இந்த கொடைக்கானல இங்கே இருக்கக்கூடிய அவங்க குரானுடைய அத்தாட்சிகளை எடுத்து வச்சு அதை ஆராய்ச்சி பார்க்கும்போது அதனுடைய வல்லமைகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக கொடைக்கானல் வந்துக்கிறாங்க. அவங்க கேட்ட முதல் துவாவே என்ன அப்படின்னா, இங்கே இந்த கொடைக்கானல்ல இங்கே மாற்றுக்கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளை போய் சந்திக்கணும், அவங்க இடத்துல நம்ம அவங்க அந்த பிள்ளைகளுக்காக அதிகமாக துவா செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய துவாவை வச்சு அவங்க அந்த கொடைக்கானல பயணம் செஞ்சுருக்காங்க. சுபஹானல்லாஹ், அவங்க வந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வல்லமை, இது இறைவனுடைய வல்லமை தான் நாங்கள் ரொம்ப ஆணிப்பூர்வமான முறையில் சொன்னாங்க. அதை கேட்கும் போது எங்களுக்கே அப்படி பேசிக்கிறதா இருந்துச்சு. எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இருக்குது. அவங்க வர்றாங்கன்னு எங்களுக்கு நேற்று தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. இசாவுடைய டயத்துல ஒரு தகவல் வந்துச்சு. உடனே எல்லாரிடத்தையும் நாங்கள் அதை பகிர்ந்துக்கிட்டோம். எல்லாருமே ரொம்ப ஒரு ஆவலோடையும் அவங்கள பார்க்கணும், அவங்களுடைய பேச்சை கேட்கணும், இஸ்லாத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு இங்கே வந்துருக்குறீங்க. சுபஹானல்லாஹ், இது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த இடத்துல இந்த பேச்சுக்களை முழுமையாக கேட்டு அதனுடைய பயனை பெற்று இந்த பேச்சினுடைய நன்மைகளை நம்ம சொல்ற வரைக்கும் போய் சொல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்த விதமாக அவர்களை இந்த மூஞ்சிக்கல் பள்ளியின் சார்பாக அவர்களை நாங்கள் அனைவருக்கு ஜமாத் சார்பாக வரவேற்கின்றோம். அவர்களுக்கு முதல்ல நம்ம இஸ்லாமுடைய காணிக்கை நாங்கள் தெரிவிக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய சலாத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய பெரிய அத்தாட்சிக்கு கொடைக்கானலுக்கு பயணம் பண்ணி எல்லாரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக கொடைக்கானலுக்கு பயணம் போயிட்டு வருவோம் அப்படின்னு போவாங்க. நான் கொடைக்கானல் பயணம் எப்போ நியத்து வச்சது, ஊட்டியும் கொடைக்கானலும். எதுக்காக அப்படின்னா, திருக்குரானுடைய வசனங்களில் இருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்கிறானே, வானத்தை பார்த்தியா, பூமியை பார்த்தியா, மரத்தை பார்த்தியா, செடியை பார்த்தியா, பூக்களின் நிறத்தை பார்த்தியா, கனி வகைகளை பார்த்தியா, காய் வகைகளை பார்த்தியா, மலை பாதைகளின் நிறங்களை பார்த்தியா, மலைகளையே வகை வகையாக நிறம் நிறமாக படைச்சிருக்கனே அதை பார்த்தியா, தேனீக்களை பார்த்தியா, எவ்வளவு விஷயங்களை இறைவன் சொல்கிறான் உதாரணங்களாக. அவற்றையெல்லாம் நேரடியாக போய் எங்கே பார்க்க முடியும்? மலைகளுக்கு தான் வர முடியும். எல்லா வளங்களையும் மலைகளுக்குள்ளே பொதிச்சு வச்சுருக்கேன் நல்லா குரானில் சொல்கிறான். மலைகளை முளைகளாக இந்த பூமியில் இறக்கினேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த மலைக்கு போகணும் அப்படின்னு நான் நியத்து வச்சேன். அப்போ நியத்து வச்சு என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, சுபஹானல்லாஹ், எல்லாரும் சேர்ந்து வரக்கூடிய என்னுடைய தோழிமார்கள், எனக்கு கேமரா டெக்னீஷியன்ஸ், எடிட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலம் அமையும்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அப்படி ஒரு காலம் வரவே இல்லை. என்னைக்கு மரணம்னு தெரியாது நமக்கு. மவுத் வர்றதுக்குள்ளே செய்ய வேண்டிய வேலைகளை வேகமாக செய்யணுங்கிற பதட்டம் எனக்கு எப்போதுமே உண்டு. என்னுடைய லட்சியமே யா ஷஹீத் ஃபாத்திமா சபரிமாலா அப்படிங்கிறது தான். நான் எந்த செய்திகளை யாருக்கெல்லாம் ஏற்றி வச்சனோ அவர்களெல்லாம் நான் ஷஹீத் ஆகும்போது யா ஷஹீத் ஃபாத்திமா சபரிமாலா நமக்காக செய்யக்கூடிய ஒரு துவா, எப்படியாவது இறைவனிடத்தில் கெஞ்சி கேட்டு பிச்சை எடுத்தாவது அந்த பாக்கியத்தை அடைஞ்சிடணும். பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காகவே போராடி, பெண்களுடைய உரிமைக்காகவே போராடி அப்படி ஒரு இடத்தை அடைஞ்சிடணுங்கிறது
இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடியும் என்னுடைய நியத்து, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படித்த பிறகு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அந்த நியத்து. அப்படி இருக்கும்போது என்றைக்கு மரணம்னு தெரியாது, வேகமாக ஓடிடணும். இந்த வெக்கேஷன், இந்த லீவ் முடியறதுக்குள்ளே நம்ம போகணும். சில வகை பூக்கள் எல்லாம் பிறகு இருக்காது, இந்த சீசனுக்கு தான் உண்டு. அப்படிங்கும்போது சரி உடனே பயணப்பட்டுருவோம்னு திடீர்னு முடிவெடுக்கிறோம். திடீர்னு முடிவெடுக்கும்போது என்னோட அசிஸ்டன்ஸ் யாரும் என் கூட வர முடியாத சுச்சுவேஷன்ஸ், பல காரணங்கள் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ இந்த கேமராவை இயக்குறது யார், இதை டாக்குமெண்ட் பண்ணுறது யார்? வழக்கம் போல அல்லாஹ் அக்பர்னு மேலே கையை தூக்கிட்டு கிளம்பியாச்சு. நான் வரும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, கொடைக்கானலில் முஸ்லீம்களை யாரையுமே நமக்கு தெரியாதே, என்ன செய்கிறது, நமக்கு வண்டி ஓட்டுகிற டிரைவர்லேருந்து கூட யாராவது பயணிக்கிறதுக்கு ஒரு பெண் துணையிலிருந்து எல்லாமே முஸ்லீம்ஸாக இருந்தால் கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குமே, என்ன செய்கிறது அப்படின்ற யோசனையோடு தான் வரேன். வந்த அன்னைக்கு இரவு துவா, யா அல்லாஹ் நான் கொடைக்கானலுக்கு வந்துட்டேன், கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இப்போ நான் கேட்கக்கூடிய என்னுடைய சொந்தங்கள் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே, நான் எப்படி அவங்கள தொடர்பு கொள்வது? எல்லா ஊர்களுக்கும் போகிறோம், பயணப்படுறோம், பல நாடுகளுக்கு போகிறோம், பயணப்படுறோம், மக்களை சந்தித்து ஈமானை உறுதிப்படுத்தி கொள்கிற வேலையை செய்கிறோமே. இப்போ இந்த மலைக்கு நான் வந்திருக்கிறேன், எங்கெங்கே மக்கள் இருக்காங்கன்னு தெரியல. குறிப்பாக பெண்கள், பெண் பிள்ளைகள், அவங்கள சந்தித்து அவங்களோட சில விஷயங்களை பேசிட்டு நான் பகிர்ந்துட்டு போனேன் அப்படின்னா இங்கே வந்ததுக்குரிய கூடுதல் வேலையை செஞ்ச மாதிரி ஒரு மனநிறைவு இருக்குமே. அல்லாஹ் அதை நீ உருவாக்கித்தா. நான் சுஜூதில் கேட்டு முடித்து ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் வருது. நான் வந்து கார் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போது இன்ன கார் இன்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நம்பர் வருது. ஒரு முஸ்லீம் சகோதரர் அரை மணி நேரத்தில் அல்லாஹ் துவாவுக்கு பதிலையும் முடிவையும் வச்சிருக்கிறான். ஏற்கனவே எழுதிட்டான், நம்மளுக்கு அரை மணி நேரத்தில் தெரியுது. என்னுடைய துவா என்ன, என்னுடைய நியத் என்ன, வந்த பயணம் குர்ஆனுக்கானது. என்னுடைய நியத்து என் சகோதரிகளை சந்திக்கணுங்கிற நியத்து, என் பிள்ளைகளை சந்திக்கணுங்கிற நியத்து. நியத்து முடிஞ்ச அரை மணி நேரம், அடுத்த நாள் காலையில் சகோதரர் வர்றாங்க, கூடவே அவங்களோட துணைவியாரையும் அழைத்து கொண்டு வர்றாங்க. காலைல எந்திரிச்ச பொழுது, பயணத்தை தொடங்கிய பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற சலாமோட அவ்வளவு அழகாக இறைவன் ஆரம்பிச்சு வச்சான். நம்ப முடியுமா? என்னங்க, என்ன இந்த உலகத்தில் இறைவன் வைக்கலை, உருவாக்கலை, உங்களுக்கு என்ன கஷ்டம்? எல்லோரும் குடும்பமாக சந்தோஷமாக உல்லாச பயணம்னு தான் இந்த பயணத்தையே சொல்லுவாங்க. ஊட்டி கொடைக்கானல் பயணத்தை உல்லாச பயணம், ஜாலி ட்ரிப்பு. நான் என்ன யோசித்தேன், என்னுடைய ட்ரிப்பு, ட்ராவல், என்னுடைய எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுக்கானதாக இருக்கணும். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், எனக்காக நீ இவ்வளோ வேலை செய்யணும்னு நினைக்கும் போது உனக்காக நான் வேலை செய்ய மாட்டேனா? நீ சொல்லக்கூட தேவையில்லை, ஏன்னா உன் எண்ணங்களை நான் அறிந்தவன். இன்னைக்கு இவ்வளவு பேர், இவ்வளவு அருமையான இஸ்லாமிய பெண்மணிகள் இங்கே வந்து இந்த அரங்கு நிறைஞ்சிருக்கே, சுபஹானல்லாஹ். இங்கே கேட்கும்போது சகோதரி சொன்னாங்க, மத்தியானத்தில் கொடைக்கானலில் இங்கே தூங்குற பழக்கம் கிடையாது அப்படின்னு. நல்லதா போச்சு அப்படின்னு. ஏன்னா நான் வந்திருக்கிறது 2:30 மத்தியானம். எல்லோரும் தூங்கிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியும்? இல்லை மத்தியானம் தூங்குற வழக்கம் கிடையாது அப்படின்ட்டு. மாஷா அல்லாஹ், எத்தனை சொந்தங்களை தந்திருக்கான் பாருங்க. அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களை எல்லாரும் இறைவன் எனக்காகவே இன்னைக்கு வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கான். ஏன்? நான் கேட்ட துவா, என்னுடைய எண்ணங்கள். இதை ஒரு அத்தாட்சியும் முன்னாடி வைக்கிறேன். இந்த மைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேலை செய்யலை, என்ன செய்யலாம், என் மக்கள் எல்லாரும் வரணுமே, அப்போ ஒரு வேளை இன்னும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாமா, அதுக்குள்ளே மைக்கை சரிப்படுத்திடுவாங்களான்னு பேச்சுவார்த்தை நடக்குது. நான் உள்ளத்தில் நினைக்கிறேன், ஏன் அரை மணி நேரம் பேசாமல் இருக்கணும்? வந்திருக்கவங்க அவங்கள்ட்ட பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து குர்ஆன் வழியில் எப்படி அவங்க படிக்கிறாங்க, என்ன விளங்குறாங்கன்னு அவங்களுடைய அனுபவத்தை பகிர சொல்லுவோமே. ஏன் அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும்? மைக் இல்லாட்டி பேசுவோம், கேட்குற மட்டும் கேட்கும்ல.
அப்படின்னு நம்ம நினைச்சோம். அல்லாஹ் என்ன நினைச்சான்? அடுத்த நொடி மைக்கு வேலை செய்ய வச்சிட்டான். இதெல்லாம் தானா நடக்குதுன்னு நம்மள யாராவது நினைச்சோம்னா நம்ம முட்டாள். இது எதுவுமே தானா நடக்காது. ஒரு மரத்திலிருந்து இலை உதிர்றது கூட தானா நடக்காது. அங்கேருந்து அல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த மரத்திலிருந்து அந்த இலை காஞ்சு போய் அது கீழே உதிர முடியும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயணப்படக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ஸில் ஒவ்வொரு நாளும் எத்தனை விஷயத்தை பார்க்குறோம். எல்லாருக்கும் பலவேறு லட்சியம் உண்டு தானே. இப்போ இங்கே வந்திருக்க பெண்களுக்கு உங்களுக்கு இப்போ என்னம்மா வேணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். ஆளுக்கு ஒரு புக் எழுதலாம். கூப்பிட்டு வச்சு இப்போ பேசணும்னா ஆளுக்கு ஒரு புக் எழுதலாம். என்னை கேட்டிங்கன்னா ஒரு 50 புக் எழுதலாம். அவ்வளோ விஷயங்கள் வச்சுருப்போம். இது அப்படி, அது இப்படி, இது இப்படி இருக்குது, இந்த மாதிரி நான் அப்படி நினச்சிருக்கேன், இப்போ இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. நம்முடைய உறவுகளை பற்றி, பிள்ளைகளை பற்றி ஒரு புக் எழுதுகிற அளவுக்கு நமக்கு விஷயம் இருக்குது, தேவை இருக்குது, பிரச்சனை இருக்குது, பஞ்சாயத்துகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்திலே நான் தான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு நம்ம சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கிறோமா? எனக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு எந்த எமோஷன்ஸும் இல்லை கவலைப்படுறதுக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மள யாராவது இருக்கிறோமா? யாராவது ஒருத்தர்? உஸ்தாத் சிரிச்சுக்கிட்டே அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. அந்த சிரிப்புக்குள்ளே 1000 கஷ்டம் இருக்கும். ஏன்னா இங்கே யாராவது ஒரு பெண் சொல்லுங்களேன், கை தூக்குங்களேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், அல்லாஹ் என்னை அப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னு யாராவது ஒருத்தர்? ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு கேட்டால் கூட அங்கே போய் எதுவும் பேசக்கூடாதுன்னு மிரட்டி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க என்னை முன்னாடி. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும்னு சொல்லும் இந்த குட்டி பிள்ளையை கூப்பிட்டு கேட்டோம்னா. ஏன்னா சின்ன பிள்ளைகள் கூட அவங்கவுங்களுக்கு கஷ்டப்படுறதுக்குன்னு ரீசன்ஸ் வச்சுருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இப்போது என்ன செய்கிறது? எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க வண்டியாக பிரச்சனைகளை சொல்கிறாங்கங்க. நம்ப முடிய மாட்டேங்குது. படிக்கிற பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா வண்டியாக பிரச்சனையை வச்சுருக்காங்க. பிள்ளைகளுக்கு அவங்கவுங்களுக்குரிய கஷ்டங்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு 10-15 லிஸ்ட்டு போட்டு தான் வச்சுருக்காங்க. ஏதாவது சண்டை வரும்போது பார்க்கணுமே, நமக்கும் பிள்ளைகளுக்கும் இது வரைக்கும் மனசில் தேக்கி வச்சுருந்துருப்பாங்க. அப்படியே கண்ணி தண்ணி வரும். அன்னைக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அப்போ நீங்கள் அப்படி பண்ணீங்களே, இப்போ நீங்கள் போன மாதம் அந்த இதில் போனப்போ அப்போ அப்படி பண்ணீங்களே, அப்போ நான் அதை தாங்கினேனே, அப்படியே அழுதுகிட்டே ஒரு லிஸ்ட்டு வருது பாருங்களேன். அடேங்க அப்பா, எப்படிடா இவ்வளோ ஞாபக சக்தியோடு இருக்கீங்க? இவ்வளோ ஞாபக சக்தியோடு இருந்தால் எல்லா பரீட்சையிலையும் 100க்கு 100 வாங்கிடலாமே. அவ்வளோ பிள்ளைகளுக்கு பிரச்சனைங்க. பிள்ளைகளுக்கே பிரச்சனைங்கும்போது பெரியவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். இந்த பிள்ளைகளை பார்த்து வளர்த்து ஆளாக்கி கொண்டு போய் இந்த பிள்ளைகளை ஒரு நல்ல இடத்துல சேர்க்கணுமே, கரை சேர்க்கணுமே, அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்க? எதை நோக்கி பயணம்? எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு போகிறீங்களா? வேலைக்கு போகிறீங்களா? பிள்ளைகளுக்கு காசு சேர்க்க போகிறீங்களா? கடன் அடைக்கணுமா? எதை நோக்கி பயணம்? சொல்லுங்க, எதை நோக்கி பயணம்? இங்கே இவ்வளவும் இருக்கதான் செய்யுது. இந்த பயணம் எதை நோக்கி? சொர்க்கத்தை நோக்கி. இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் அதான கனவு. ஒரு முஸ்லிம், நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், ரசூலுல்லாவை நம்புகிறேன், என்னுடைய பயணம் எதை நோக்கி? சொர்க்கத்தை நோக்கி. உங்களுக்கு தெரியுமா, அந்த மறுமை என்ற நாளில் எல்லா கூட்டத்தையும் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் அல்லாஹ் படைச்ச எல்லா கூட்டத்தையும் முன்னாடி கிரவுண்டில் நிப்பாட்டிடுவானா. அப்போ யாருமே ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்களா, காலில் யாருக்கும் செருப்பு இருக்காதான், ஆண்களும் பெண்களுமாக ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் நிப்பாட்டப்படுவாங்களாம். எப்படி படைச்சானோ அப்படியே எழுப்பியிருக்கிறான். அப்படித்தான் எழுப்பேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான்.
அந்த அந்த நேரத்தில் எல்லாரோட ரெக்கார்டு நோட்டையும் எல்லாம் எடுக்கிறான். என் ரெக்கார்டு நோட்டு, உங்கள் ரெக்கார்டு நோட்டு, இந்த குட்டி பிள்ளைகளோட ரெக்கார்டு நோட்டு, இவங்களாம் அப்போ பெருசாக வளர்ந்துருந்துருப்பாங்க. எல்லாரோட ரெக்கார்டு நோட்டையும் எல்லாம் எடுப்பானா. ரெக்கார்டு நோட்னா என்னது? நம்முடைய வினை பதிவேடு. நீ என்ன நினச்ச, நீ என்ன பேசின, நீ என்ன செஞ்ச, ஒவ்வொரு நொடியும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கான நம்முடைய செயல்களின் பதிவேடு, அந்த ரெக்கார்ட் நோட்டை எல்லாம் எடுப்பானா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கூட்டம் கூட ஒரு அத்தாட்சி தான். திடீர்னு நேற்று இரவு சொல்லி அடுத்த நாள் அசருக்குள்ள ஒரு கூட்டத்தை அரங்கம் நிறைய திரட்டுவது என்பது, இந்த கூட்டம் கூட ஒரு பெரிய அத்தாட்சி தான். அந்த மறுமை நாளில் ரெக்கார்ட் நோட்டு, எல்லாரோட ரெக்கார்ட் நோட்டையும் எல்லாம் எடுத்து பரட்டுவான். பரட்டவே தேவையில்லை, இப்படி எடுத்து பார்த்தாலே A to Z எல்லாமே தெரிஞ்சிடும். என்னென்ன பாவம் பண்ணோம், என்னென்ன நன்மையை செஞ்சோம் எல்லாம் தெரிஞ்சிடும். அல்லாஹ் நாடினால் பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தை தர்றான். அல்லாஹ் நாடலை அப்படின்னா, பாவம் ஒருவேளை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நரகத்தை தர்றான். வலது கையில் அந்த ரெக்கார்ட் நோட்டை வாங்கினவங்களாம் சொர்க்கத்துக்கு போகிறாங்களாம், இடது கையில் ரெக்கார்ட் நோட்டை வாங்கினவங்களாம் நரகத்துக்கு போகிறாங்களாம். ரெக்கார்ட் நோட்டே தேவைப்படாத ஒரு டீம் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு ரெக்கார்ட் நோட்டும் கிடையாது, கேள்வி கணக்கும் கிடையாது, எதுவுமே இல்லை. நேரடியாக அவங்களுக்கு சொர்க்கம் தயாராக இருக்கிறது. அவங்களுக்கு கேள்வி கணக்கு அற்ற நன்மைக்கு முந்திக்கொண்டோர் அப்படிங்கிற டீம். நம்ம அந்த டீமுக்கு ஆசைப்படணும். கேள்வி கணக்கே இல்லாமல் மஹ்ஷர் மைதானத்தில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இல்லாமல், சுடு வெயிலில் நிற்காமல், எந்த சிரமமும் இல்லாமல் நிரந்தரமான சொர்க்கத்துக்குள்ளே எப்பவும் ஹாப்பியாக இருக்கிற அந்த சொர்க்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நன்மைக்கு முந்திக்கொண்டோர் அப்படிங்கிற டீமில் இருக்கணும். எல்லாரும் நியத்து வைங்க. நம்மளாம் எப்படிங்க அப்படி ஆக முடியுமா? மனுஷன் தானே, பலவீனமானவர்கள் தானே, இருக்கட்டும். நியத்து வைக்கவே கஷ்டமா? நினைக்கிறதுக்கே கஷ்டமா? நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க. எத்தனை சொர்க்கம் இருக்குதா? 7 சொர்க்கமா? சொர்க்கத்தின் படித்தரங்கள் எத்தனை? எத்தனை வகையான சொர்க்கம் இருக்கு? 99 வகையான சொர்க்கம் இருக்கு. இந்த பூமி எப்படி தனியா இருக்கு? செவ்வாய் கிரகம் எப்படி தனியா இருக்கு? நிலா எப்படி தனியா இருக்கு? தனித்தனி உலகங்கள் போல 99 சொர்க்கம் இருக்குதான். அதுல உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நபிமார்கள், ஷஹீதானவர்கள், சாலிஹீன்கள், உயர்ந்தோர்கள் அங்கே இருக்கிறாங்க, இருப்பாங்க. நன்மைக்கு முந்திக்கொண்ட ஒரு டீமோட நிரந்தர இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நிமிந்து பார்த்தா அல்லாஹ்வோட அர்ஷ் அந்த வெளிச்சத்திலேயே எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். நியத்து வைப்போம், கபூல் செய்ய வேண்டியது ஆண்டவனோட பொறுப்பு. எத்தனை பேர் தூய்மையாக நியத்து வைக்கிறாங்களோ அந்த நியத்துக்கே அல்லாஹ் கூலி எழுதிடுறானேம்மா. ரசூல்லா கேட்க சொன்னாங்கன்றதுக்காக கேட்குறேன், எனக்கு தகுதி இல்லை. எங்கள் நபி, எங்கள் தலைவர் கேட்க சொன்னாருங்கிறதுக்காக யா அல்லாஹ் நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தங்குமிடமாக ஆக்குவாயாக. ஆமீன். கேட்க சொன்னாங்க, கேட்டுட்டோம். கொடைக்கானலுக்கு இப்போ டூர் வரணும், உல்லாச பயணம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. என்னென்ன தேவைப்படுது? ஒரு நல்ல தங்குமிடம் தேவைப்படுது. அந்த நல்ல தங்குமிடம் ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ், இதெல்லாம் பெரிய வீடுகள், அங்கே எல்லா வசதியும் கொண்ட வீடுகளாக நமக்கு தேவைப்படுது. ஏசி தேவையில்லைங்க, அப்படி தானே? வெளியூராக இருந்தால் ஏசி தேவை. ஏசி தேவையில்லை, ஃபுல்லாக சில்லு 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 சில்லுன்னு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு தான் அந்த ஊர்களை தேடி மக்கள் வாராங்க. நல்ல காற்று, பியூரான ஆக்சிஜன், வேலையாட்கள் சுட 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 கிடைக்கணும். ஏன்னா சில்லுன்னே இருக்குது பார்த்தீங்களா? அதனால் தண்ணி முதற்கொண்டு டீ, காஃபி, சாப்பாடு, டிஃபன், சட்னி, சாம்பார், குருமா முதப்பட எல்லாமே சுட சுட தேவைப்படுது. நீட்டான தங்குமிடங்கள் தேவைப்படுது. கொஞ்சம் அசிங்கமாக அப்படி இப்படி இருந்தால் கூட சரியில்லை. டாய்லெட் பாத்ரூம்ஸ்லாம் க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், வாசனையாக இருக்கணும், வேலையாட்கள் இருக்கணும், ஒரு நல்ல கார் வேணும், வசதியான
ஒரு நல்ல கார் தேவைப்படுது, காசு தேவைப்படுது, இது எல்லாத்துக்குமான பணம் தேவைப்படுது. அப்போது எல்லாம் இவ்வளவு தூரம் நமக்கு தேவைப்படுகிறது. எவ்வளோ தைரியம் ஸ்பீக்கர் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபோனை எடுத்து பேசுகிறதே கூட்டங்களுக்கு வரட்டும் அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் நல்ல வேலை தான் செய்கிறீங்க, சொல்கிறேன், நீங்கள் பேசுங்கம்மா. என்ன ஒரே சத்தம், நம்ம மைக்கை தாண்டி ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா ஃபோனில் ஸ்பீக்கரை போட்டு இப்படி வச்சு பேசியிருக்காங்க. கிளம்பி வா சீக்கிரவா அப்படின்ட்டு. மாஷா அல்லாஹ், கள்ளம் கபடமற்ற உள்ளங்கள். நிறைய பெண்கள் அப்படித்தான். இந்த சூது வாது சூதானம் இது கூட நமக்கு தெரியறதில்ல. நல்லதுங்கிறேன் நான். எல்லாம் தெரிஞ்சு வச்சு அப்படி இப்படின்னு மேதமைகளாக தெரியறத விட அல்லாஹ் எனக்கு ஒன்றுமே தெரியாதுடா ரப்பே அப்படின்னு நின்றது, சரண்டர் ஆகிறது நல்லது, ரொம்ப நல்லது. எனக்கு ஏன் அல்லாஹ் தெரியுமில்ல. படிக்காதவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக அல்லாஹ் மன்னிப்பு தந்துடுறானா. நல்லா படித்து மார்க்க கல்வியெல்லாம் கிடச்சி முபல்லிகா பட்டம் வாங்கி ஆலிம்களாக வாங்கி படிச்சுட்டு கடைபிடிக்கலைன்னா கடுமையான தண்டனையா. ஏன்னா மார்க்க கல்வி உன்னதமான ஒன்று, உங்களுக்கு தேடி கொண்டு வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கான். எங்கே போகிறதுக்கு? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போகிறதுக்கு. நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படி பார்க்கும்போது சகோதரி மாதிரியான ஆட்களை பார்க்குறது ரொம்ப நல்லதுன்று வேணாம், ஆனால் இப்படி பண்ணக்கூடாது. மாஷா அல்லாஹ். அவங்க உடனே எனக்கு ஆறுதல் சமாதானம் சொன்னாங்க. பார்த்தீங்களா, ஒருத்தவங்களை வார வைக்கிறதுக்காகத்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ். நியத்து வைப்போம், உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு நியத்து வைப்போம். நியத்து வச்சுட்டோம். இந்த ஊருக்கு ஒரு அல்லாஹ் படைத்திருக்கிற இந்த பூமியில் இருக்கிற ஒரு கோடை வாசஸ்தலமாக இருக்கிற ஒரு அற்பமான ஒரு ஊர். எல்லா ஊர்களும் அற்பமான ஊர்கள் தான். அல்லாஹ்வோட பாதையில் பூமியே, பார்வையில் பூமியே கொசுவின் ரெக்கையை விட ரொம்ப சாதாரணமானது, அற்பமான உலகம். இந்த அற்பமான உலகத்தில் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு நமக்கு இவ்வளவு வசதியும் தேவைப்படுது. மனுஷனுக்கு கார் வேணும், பிராண்டட் கார், பிராண்டட் ஷர்ட்ஸு, பிராண்டட் ட்ரெஸ்ஸு, பிராண்டடாக பொருட்கள், பிராண்டட் செல்ஃபோன், பிறகு காஸ்ட்லியான ஒரு பங்களா, எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய பங்களா, வேலைக்காரர்கள். நம்ம இந்த வேலையும் செய்யக்கூடாது, நமக்கு வேலையாட்கள் எல்லாத்துக்கும் இருக்கணும். பெரிய வீடுகள் தேவைப்படுது. அப்புறம் வெள்ளை வெள்ளேர்னு பொண்ணு வேணும். பொண்ணு எப்படி இருக்கணும்? கொஞ்சம் நேரம் கம்மியாக இருந்தால் ஒத்துக்கிறது இல்லை, வெள்ளை வெள்ளேர்னு வேணும். அப்போ கருப்பாக இருக்கவங்களுக்கெல்லாம் கல்யாணம் அது ஆகும் இல்லை ஆகாமல் இருக்கும். அது போல் பெரிய பஞ்சாயத்து, 150 பவுன் சேர்த்து போட வேண்டி வரும். கருப்பாக இருக்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது சீக்கிரம். பல இடத்துல வெள்ளை வெள்ளேர்னு பொண்ணு வேணும். இது எல்லாம் தேவைப்படுது மனுஷனுக்கு, அப்படிதானே? பொண்ணுக்கு என்ன தேவைப்படுது? வாக்கப்பட்டு வர்ற வீட்டுக்காரர் நிறையா படிச்சிருக்கணும், நிறைய பெரிய வேலையில் இருக்கணும், நிறைய சம்பாத்தியத்தில் இருக்கணும், நம்மளை நல்லா வச்சுக்கிறணும், கேட்குறதெல்லாம் வாங்கி தரணும், வெங்காயம் வெட்டும்போது கூட கண்ணிலேருந்து கண்ணீர் தண்ணி வந்துடவே கூடாது, கேட்குற ட்ரெஸ் வாங்கி தரணும், பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும், சந்தோஷமாக பார்த்துக்கிறணும், வீடு நல்ல காஸ்ட்லியான வீடு, ஒரு காரு, வேலையாட்கள், எல்லாருக்கும் தேவைப்படுது. ஆசையாக தான் இருக்குது. சிலருக்கு கிடைக்கிது, சிலருக்கு கிடைக்கிறது இல்லை. கிடைக்காதவங்களாம் அதை கிடைக்கணுமேங்கிறதுக்காக போராடி ஓடி அடிச்சு பிடிச்சி ஓடிக்கொண்டிருக்கோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இதை விட நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லக்ஸுரி வாழ்க்கையை, ஆடம்பர வாழ்க்கையை, நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷத்தின் வாழ்க்கையை, நினச்சி பார்க்க முடியாத சொகுசு வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். ஆல்ரெடி முடிச்சிட்டான், எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டு மறுமைக்காக வெயிட்டிங். நம்ம இந்த உலகத்தில் இருக்க இந்த விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு ஓடுனோம்னா அந்த உலகத்தில் இறைவன் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிற நிரந்தரமான வசதிகள் நமக்கு கிடைக்காது. நல்லா கவனிக்கணும், நிரந்தரமான வசதிகள் நமக்கு கிடைக்காது. இங்கே நம்ம கஷ்டப்பட்டுட்டோம்னா அங்கே போய் அந்த நிரந்தரமான சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ்விடம் வந்துட்டா நம்ம கஷ்டமே கிடையாதுன்னு யாராவது நம்ம நினச்சா நம்ம முட்டாள். எந்த நபிக்காவது சந்தோஷமான வாழ்க்கை இருந்துச்சா? எல்லாருக்கும் நபிமார்களோட வரலாறு தெரியுமில்ல. யாராவது ஒரு நபியை சொல்லுங்கள், ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக உல்லாசமாக சொகுசாக என்ஜாய் பண்ணிட்டு போனாருங்க, வாழ்ந்தால் இப்படி ஒரு நபியாக வாழணுங்க, ஒரு நபி சொல்லுங்கள், இருக்காங்களா?
இல்லை எல்லா நபியும் கஷ்டப்பட்டாங்களா? எல்லா நபியும் கஷ்டப்பட்டாங்க. அப்போ நமக்கு மட்டும் கஷ்டம் வராமல் இருக்குமா? வரக்கூடாதுன்னு தான் நினைக்க முடியுமா? அல்லாஹ் லேசாக்குவான். அது கஷ்டம்னே இல்லாத மாதிரி லேசாக்குவான். எப்போ வரைக்கும் கஷ்டம்? பலிபீடத்தில் கொண்டு போய் பிள்ளைய வச்சு கழுத்தில் கத்தியை வச்சு அறுக்கிற அளவுக்கு வரும், கஷ்டம் வரும். ஆனால் வச்ச நியத் என்ன? தர்றேன், பிள்ளைய தர்றேன்னு சொல்லிட்டாங்க இப்ராஹிம் நபி. இஸ்மாயிலாக இருந்த அந்த குழந்தை அவங்க என்ன சொன்னாங்க? நான் கை காலை அசைக்காமல் அப்படியே பத்திரமா இருந்துக்கிறேன். எப்பேற்பட்ட ஈமான்! சின்ன பிள்ளை. இப்போ இந்த சின்ன பிள்ளை பேசாமல் இருந்தால் கேட்குமா? யாரோ ஒரு சின்ன பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கு இப்போ. ஆனால் அந்த சின்ன குழந்தை நான் பேசாமல் இருந்துக்கிறேன், கை கால் அசைக்காமல் இருந்துக்கிறேன். எல்லாமே சரண்டர் பண்ண பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். அந்த குழந்தையும் நபியாக ஆக்கி தந்தான் அல்ல ரஹ்மான். நம்ம எத்தனை பேர் அல்லாவோட பாதையில் கஷ்டப்பட நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். நான் கை தூக்குறேன். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். கை கீழே போட்டுக்கலாம். இப்போ டீ வேண்டாம், முடிச்சோடனே கொடுத்துக்கலாம். ஆமாம், அல்ஹம்துலில்லாஹ். கையை தூக்கிட்டீங்க. கையை தூக்குனதுக்கே இறைவன் ஒரு கூலியை தருமா. ஆனால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. மற்றவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக நான் குரானை பிடிச்சுக்கொண்டு, ரசூலாவை பிடிச்சுக்கொண்டு, அல்லாவை பிடிச்சுக்கொண்டு ஓடுறேன் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. கையில் பணம் இருக்கா இல்லையா தெரியல, இந்த செலவுக்கு நம்ம என்ன செய்வோம் தெரியல, கூட பயணம் பண்ணுறதுக்கு தெரியல, கேமராவை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தெரியல, சாப்பாடு யார் போடுவா தெரியல, சாப்பாடு பிடிச்சமாக இருந்தால் இருக்குமா தெரியல, பாதுகாப்பு பற்றியது தெரியல, ஒவ்வொரு வசனத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணுமே அந்த டாக்குமெண்ட் எடிட்டர் தெரியல, எதுவுமே தெரியல. பையை தூக்கி கொண்டு கேமராவை தூக்கி கொண்டு வருகிற தைரியத்தை யார் தந்தது? ஏதோ ஒரு இடத்துல ஒரு சகோதரி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பா. அவளுக்கான இந்த பயணம், ஒவ்வொரு காட்சியும் நேரில் பார்க்கும்போது, அல்லாஹ் சொன்ன விஷயங்கள், குர்ஆனுடைய அத்தாட்சிகளை நேரில் காட்டும்போது, வாயால் பேசுகிறத விட கண்ணால் பார்க்குறது இன்னும் கூடுதலான வலிமை. அஸ் அ டீச்சர் அது எனக்கு நல்லா தெரியும். காட்சிப்படுத்துவோம் அப்படிங்கிற பயணத்துக்கு யாரோ ஒரு சகோதரியின் கண்ணீரை துடைக்கணும், ஈமானை வலிமைப்படுத்தணுங்கிற நியத்தோடு தான் வர்றேன். அந்த எண்ணத்தை, அந்த நியத்தை இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான். இன்னைக்கு நூற்றுக்கணக்கான சகோதரிகளை எனக்கு இணைச்சு தந்திருக்கான் பார்த்தீங்களா? பகிர்வது, ஷேர் பண்ணிக்கிறது, ஈமானை உறுதிப்படுத்தி கொள்றது, வாங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவோன்னு கூப்பிடுறது. வேற எதற்காக ஒன்று சேர்ந்தோம்? எதுக்காண்டியோ எல்லாம் ஒன்று சேர்றாங்களே, இந்த கூட்டம் எதற்காக ஒன்று சேர்ந்தது? இங்கே இந்த உலகத்தில் கஷ்டப்படாம, மற்றவங்களுடைய கஷ்டத்தை துடைக்கிறதுக்காக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா, கஷ்டப்படாம, வலி தாங்காம, இழக்காம, தியாகம் செய்யாம, அவதூறு தாங்காம, அசிங்கப்படாம, கேவலப்படாம, தனிமைப்படுத்தப்படாம, புறக்கணிக்கப்படாமல் இது நடக்காது. இது அத்தனையும் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்தது. பைத்தியம் என்று சொன்னார்கள். இது அத்தனையும் நமக்கும் நடக்குதுன்னா எழுதி வச்சுக்கலாம். நம்மளும் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம், நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட உம்மத்துக்கள். பெருமைன்னு நான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறது நம்ம தலைக்கேறுற பெருமை இல்லை, அது நம்மளை அழிச்சிரும். ஆறுதல் படுத்தக்கூடிய பெருமை. ரசூலுல்லாஹ்வோட உம்மத்து, எங்களுடைய தலைவர் அவர், எங்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற உணர்வு. அழுகுறதுக்கு யார் தயாராக இருக்கீங்க? வலி தாங்கிறதுக்கு யார் தயாராக இருக்கீங்க? கஷ்டப்படுறதுக்கு யார் தயாராக இருக்கீங்க? அப்படி இங்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு சொர்க்கம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அங்கேயே எல்லாத்தையும் அழுதி முடிச்சுட்டு வாங்க. பூமியிலேயே எல்லா கஷ்டத்தையும் பட்டு அழுது முடிச்சுட்டு வாங்க, இங்கே உங்களுக்கு நிரந்தரமாக சிரிக்கிறதுக்குரிய இடம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இது சும்மா கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி இருக்குமா? வீட்டில் இருந்தவங்கெல்லாம் மரணிச்சு போய் திடீர் மரணங்கள்,
கார் மலைப்பாதையில் உருண்டு விபத்து, உயிருக்கு போராட்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டம், பலவேறு பிரச்சனைகள், பலவேறு சிக்கல்கள் எல்லாம் வந்து ஓடுது. ஒரு நாள் ஒரு பொழுது நிம்மதியாக இல்லை. எல்லாமே இருக்கட்டுமே, வாழ்நாள் முழுக்க கஷ்டமே எங்க பட்டோம். ஆனாலும் அல்லாவை நம்பிக்கொண்டு இருந்தோம். அல்லாஹ் என்ன செய்வானு தெரியுமா? கொண்டு போய் சொர்க்கத்தில் ஒரு முக்கு முக்கிட்டு, என்னம்மா என்ன கஷ்டப்பட்ட, கொடைக்கானல்ல மலை உச்சியில் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டியோ அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா? நம்ம சொல்லுவோமா, ஏ அல்லாஹ், நான் எந்த கஷ்டத்தையுமே பூமியில் நான் அனுபவிக்கலையே அல்லாஹ். ஒரு நாள் கூட நம்ம நிம்மதியா இல்லை இங்க. ஆனா அல்லாவை நம்பிக்கொண்டு இருந்தோம், ஹலாலா இருந்தோம். அண்டர்லைன் ஹலால். அல்லாஹ் எதை ஹராம்னு தடுத்தானோ அதை செய்யாம இருந்தோம். கஷ்டம்தான் விபச்சாரம் செய்யல, கஷ்டம்தான் பொய் சொல்லல, கஷ்டம்தான் திருடல, கஷ்டம்தான் கொலை செய்யல, கஷ்டம்தான் புறம் பேசல, கஷ்டம்தான் அவதூறு பேசல, கஷ்டம்தான் யாருக்கு நோவினை செய்யல, கஷ்டம்தான் கையேந்தி பிச்சை எடுக்கல. எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதனால கொண்டு போய் சொர்க்கத்தில் முக்கிட்டு, என்னம்மா ரொம்ப கஷ்டப்பட்டியோ? நான் ஒரு கஷ்டமே அனுபவிக்கலையல்ல. அதே பூமியில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவன், பல பெண்களோடு சுத்துறவன், ரொம்ப ஜாலியா இருக்கிறவன், பல வீடுகளை கட்டி கொண்டு ஆடம்பரமாக வாழ்றவன், பல பிராண்டட் கார்களை சுற்றுகிறவன், நான் யார் தெரியுமா, என் பரம்பரை என்ன தெரியுமான்னு வாழ்றவன், பொய் பேசுறவன், புறம் பேசுறவன், அமானிதம் பேணாதவன், நீதமாக இல்லாதவன், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாதவன், இவன் எல்லாம் இங்க சந்தோஷமா வாழ்வான். சந்தோஷமா. அல்லாஹ் அங்க கொண்டு போய் நரகத்தில் ஒரு முக்கு முக்கிட்டு, என்னப்பா பூமியில ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தியோ அப்படின்னு கேட்பானா? அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ், ஒரு நாள் ஒரு பொழுது கூட நான் பூமியில நிம்மதியா இல்லையே, எந்த சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கலையே. ஏன்? நரகத்தில் முக்கி கொண்டு வந்து அல்லாஹ் கேட்கிறான். இப்படி சும்மா முக்கி கொண்டு வந்து கேட்கறதே எப்படி இருக்கே, நிரந்தரமான நரகம் எப்படி இருக்கும்? நிரந்தரமான நரகம் எப்படி இருக்கும்? சர்வ சாதாரணமாக இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூல் பிள்ளைகள், அவனோட ஆளு இவனோட ஆளு, கமிட்டடு லவ். 6ஆம் கிளாஸ் பிள்ளை லவ் பண்ணுது, 5ஆம் கிளாஸ் பிள்ளை லவ் லெட்டர் எழுதுது. ஒரு பெற்ற தாய் தன்னுடைய மகளை சேலை கட்டி 11ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளையை விபச்சாரத்துக்கு அனுப்புகிறாள். காதால் கேட்ட சாட்சிகள். இவங்கெல்லாம் மார்க்க கல்வியை சொல்லி கொடுத்து என்ன விளக்கென்ன விளங்க போகுது? நான் கண்ணால் பார்த்த, காதால் கேட்ட விஷயங்கள். வலிக்குது மனசு. நீ நாளைக்கு என்ன செய்வ? அவன் உன்னை ஏமாத்தி நடுத்தருல நிப்பாட்ட போறான். காசுக்காக அஞ்சு இல்லாமல் வேற எதற்காக கல்யாணமா பண்ண போறான்? வலிக்குது. வழிகேடு இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு. படிக்கிற வயசுல பிள்ளைகள் படிக்காம லவ் பண்றோம்னு போனாளுக அப்படின்னா, ஹார்மோன்களை எதிர்கொள்ள தெரியாம நம்ம வாழ்க்கையை ஆண்களின் பக்கம் திருப்பி கொண்டு போனோம்னா, நிரந்தர நரகமா நிரந்தர சொர்க்கமான்னு நம்மளே கேட்டுக்க வேண்டியதான். ஆம்பளை கட்டினாதானே பிரச்சனை, பொம்பளையும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு இன்னைக்கு ஸ்கூல்ஸில் ஒரே பெண் பிள்ளைகளும் விரலை கோர்த்துக்கிறது, கையை கோர்த்துக்கிறது, எங்கே போனாலும் அப்படியே உரசிக்கிட்டு தான் போகிறது, டாய்லெட்டுக்கு போனாலும் கை கோர்த்துக்கிட்டே தான் போகிறது. அப்போ தான் உச்சா வருதான். கை கோர்த்துக்கிட்டு தான் போகிறாளுக வர்றாளுக, அவ்வளோ க்ளோஸ். கடைசியில் பார்த்தா அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஓரினை சேர்க்கையாளர்களாக கவர்மெண்ட் ஸ்கூல் 6ஆம் கிளாஸ் பிள்ளையும் 10ஆம் கிளாஸ் பிள்ளையும் டாய்லெட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து கையும் களவுமாக பிடிக்கக்கூடிய கேடுகட்ட கேவலங்கள். வழிகேடு. நிரந்தர சொர்க்கமா நிரந்தர நரகமா? எங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்னுடைய கேள்வி ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வர்றேன். எங்க பயணம் பண்றீங்க? உங்க பயணம் எதை நோக்கி? சொர்க்கத்தை நோக்கி என்று இருக்கிறது சத்தியம் என்றால், சொர்க்கத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குன்னா, முதல்ல சொர்க்கம்னு ஒன்று இருக்கு, அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான்னு நம்புறீங்கன்னா, நாம் எந்த சூழ்நிலையிலும் வழிகேட்டுக்கு போயிடக்கூடாது. ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன லேசான தவறுகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இடத்துல அல்லாஹ் நம் உள்ளத்தை மாற்றணும்னு துவா செய்யணும். ஏன்னா எல்லாரும் பலவீனமானவங்க தான், ஏதோ ஒரு தவறில் சிக்கியிருப்போம். அதிலிருந்து தவறுன்னு தெரிஞ்ச பிறகு, யா அல்லாஹ், நான் ஈகோ பார்க்காம என்னை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், என்னை சரி செஞ்சுக்க ஆசைப்படுறேன், என்னை நீ தூய்மையாக்கிரு
இந்த துவாவை கேட்க துணிச்சல் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த இம்மை சந்தோஷமானது கிடையாது, இந்த இம்மை உல்லாசமானது கிடையாது, இந்த இம்மை சொந்த பந்தங்களோடு ஜாலியாக வாழக்கூடிய இம்மை கிடையாது, இந்த இம்மை கடன் அது இதுன்னு பிரச்சனைகள் இல்லாத இம்மை கிடையாது, இந்த இம்மை எல்லாருக்கும் அப்படியே பரக்கத்தாக இருக்குது, நோய்வாய்ப்படாத இம்மை கிடையாது. ஒன்று காசு இல்லாமல் இருக்கும், இல்லை உடம்புல ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும், ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். அல்லாஹ் காசை தான் கொடுக்கல, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கானா அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு ஓடுவோம். காசும் கொடுக்கல நோயையும் கொடுத்து வச்சிருக்கிறான் அப்படின்னா 2 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பிடுவோம்ல. நமக்கு என்ன வேண்டி கிடக்குது? மாடல் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பூமி. இந்த நரகத்தில் நமக்கு என்ன வேலை? போய் நல்ல உயர்ந்த இடத்துல சந்தோஷமாக இருப்போம். இருக்கிற வரை ஈமானோடு இருப்போம், இருக்கிற வரை ஹலாலாக இருப்போம். அதுதான் விஷயம். இந்த உலகத்தை ரொம்ப சந்தோஷமாக நான் எதிர்கொள்ள போகிறேன்னா அங்கே போய் இந்த சொர்க்கத்தில் முக்கி நரகத்தில் முக்கி எடுத்த கதை தான். மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு எப்போதும் தயாராக இருங்க. மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு எப்போதும் தயாராக இருங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு என்னிடம் இருந்த தங்க நகைகளை ஏழை பிள்ளைகளின் கல்விக்காக கொடுத்துட்டு, எனக்கு எந்த தங்கமும் தேவைப்படலை, எந்த நகையும் தேவைப்படலை, எனக்கென்று எந்த சொத்துக்களும் தேவைப்படலை. கிட்டத்தட்ட பெண் பிள்ளைகளுக்கான ஒரு மதரசா, அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு மையம், குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை மீட்டெடுப்பதற்கான விமன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஓடி பணத்தை சேர்த்து உருவாக்கி கடைசி முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஜூலையில் வகுப்புகள் ஆரம்பிக்கணும். வக்குஃப் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. நிலத்தை வாங்கினோம், வேலை செஞ்சோம், கட்டடம் கட்டணும், எல்லாத்தையும் வக்குஃப் பண்ணியாச்சு. அப்படின்னா அர்த்தம் பொது சொத்தாக கொடுத்தாச்சு. நாளைக்கு நான் மரணிக்கலாம், ஆனால் கியாமத் நாள் வரைக்கும் அங்கேருந்து பெண்கள் பாதுகாப்பு பெற்று கல்வி பெறக்கூடிய ஒரு நிறுவனமாக உலகமெல்லாம் வேலை செய்கிறதுக்கு அது தலைமையிடமாக நடக்கணும் அப்படிங்கிற நியத். ஏன்னா குடும்ப வன்முறையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான கவுன்சிலிங் சென்டர்ஸோ பெண்களை பாதுகாக்க நாங்கள் இருக்கிறோம் சொல்கிறதுக்கான ஒரு வலிமையான தலைமையிடமோ இல்லை, குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தில். அதற்கான நியத்தோடு தொடங்கி அந்த பணியை இந்த 2 ஆண்டுகளினுடைய உழைப்பை அதுக்கு கொடுத்து முடிச்சிருக்கோம். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்போம், எவ்வளவு பிச்சை எடுத்திருப்போம். ஊர் பிச்சைன்னு கமெண்ட் பண்ணாங்க, கவலையே படலை. அதை பற்றி எந்த விதமான வருத்தமும் இல்லை. நன்மையை இன்னும் அல்லாஹ் என்ன செஞ்சுருப்பான்? பல மடங்கு அதிகரிச்சிருப்பான். நாளைக்கு என்ன செய்வீங்க? எனக்கு என்ன தேவை கிடக்கு? என்னை படைத்தவன் என்னை பொறுப்பேற்றிருக்கிறான்னு நான் நம்பும்போது நான் என்ன கவலைப்படணும்? நான் என்ன சேர்த்து வைக்கணும்? இறைவன் பொறுப்பேற்றிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்படி இருக்கும்போது என்னுடைய இந்த ஈமானிய வைராக்கியத்தை உங்களோடு ஷேர் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இந்த கூட்டத்தில் நான் உங்களை சந்திக்கணும்னு நினச்சது. நிறைய 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 பிறருக்காக துவா செய்யுங்கள், பிறருக்காக அள்ளி கொடுக்க தயங்காமல் கொடுங்க. ஃபாத்திமா நாயகம் அவங்க நோன்பு வைக்கிறாங்க குடும்பத்தோட, 4 பேர் வீட்டில். 4 பேருக்கும் வேலையாள் ஒருத்தவங்களுக்கும் சேர்த்து 5 பேருக்கும் ரொட்டி செய்யணும். பக்கத்து வீட்டில் தானியத்தை வாங்கி திரித்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சால் 1 கப்பு மாவு கொடுப்பாங்க. அந்த 1 கப்பு மாவை வாங்கி நோன்பு திறக்கிறதுக்கு ரொட்டி சுட்டு வைக்கிறாங்க. ரொட்டியை எடுத்து வாயில் வைக்க போகும்போது நான் மிஸ்கின் வந்திருக்கேன்னு அப்படியே அந்த ரொட்டி எடுத்து குடிச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு, தண்ணி தான் நோன்பு திறக்கிறது. 3 நாள் நோன்பு வைக்கணும் நியத்து. 2வது நாளும் அதே மாதிரி ஒரு கைதிக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த நாளும் ஒரு எத்தீம், ஒரு அனாதைக்கு கொடுத்தாச்சு. ஒரு அனாதைக்கு, ஒரு கைதிக்கு, ஒரு ஏழைக்கு 3 நாளும் அதே மாதிரி ரொட்டிகளை கொடுத்தாச்சு. 3 நாளும் நோன்பு, 3 நாளும் தண்ணி மட்டும்தான். 4வது நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க, அப்பையும் வீட்டில் உணவு எதுவும் இல்லை, அப்பவும் தண்ணி மட்டும்தான். அவங்க யாரு? அவங்க பயணம் எங்கே போய் முடியுது? அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பதவி என்ன? சொர்க்கத்தின் தலைவி. மாஷா அல்லாஹ். ஏன் அல்லாஹ் நினச்சிருந்தா சொர்க்கத்தின் தலைவியாக்கி ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவங்களுக்கு பூமியில் கொட்டுன்னு கொட்டியிருக்கலாம்ல, அள்ளி தெளிச்சிருக்கலாமே. ஏன்? ஃபார்முலாவே அப்படி இல்லை. இங்கே நீ கஷ்டப்பட்டா உனக்கு அங்கே நான் விளைச்சலை தரேன். டெஸ்ட், எல்லாமே டெஸ்ட். பணத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது, பொருளை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது, கொடுக்காம டெஸ்ட் பண்ணுறது, நோயை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது, நோயை கொடுக்காம டெஸ்ட் பண்ணுறது, எல்லாமே டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில்
நம்ம என்ன பாஸ் பண்ணணும்? எல்லாமே அல்லாவுக்காக நியத்து வச்சு பாஸ் பண்ணிடணும். ஏழையாக இருக்கேனா வழிகேட்டுக்கு போக மாட்டேன், பணக்காரியாக இருக்கிறேன்னா எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுப்பேன். அவ்வளோதான். டெஸ்ட்டில் நம்ம மெரிட் ஸ்டூடெண்ட்டாக பாஸ் பண்ணி ஜம்முன்னு செலெக்ஷன் ஆகி போயிடுவோம். ஏழையாக இருக்கிறோமா, பிரச்சனை இருக்கா, நான் வழிகேட்டுக்கு போக மாட்டேன், மெரிட் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயாச்சு. காசு பணம் நிறையா வச்சுருக்கீங்களா, ஏழைகளுக்கு தருவேன், பாஸ் பண்ணியாச்சு. காசு பணம் போதுமான அளவு வச்சிருக்கிற ஆட்கள் பிறருக்கு தரலை அப்படின்னா கட்டுமையான கேள்வி கணக்கு. கொடுத்ததே நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறது தானே இல்லை? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம் அனைவரின் உள்ளங்களையும் விசாலப்படுத்துவானாக. நிறைய நிறைய ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நானே ஏழையாக இருந்தாலும் ஏழை சமூகத்துக்கு பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தருவானாக. இறைவன் நாடிட்டா நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம், அதனால் இறைவன் பாதுகாத்துருவோம்லாம் நினைக்க முடியாது. ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். அவன் நினச்சாம்னா அப்படி தான். உள்ளம் தூய்மையாக இருக்கா இல்லையாங்கிறத தான் இறைவன் பார்க்குறான். அப்போ பெண்கள் கணவரோடு சண்டை போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்? வசனத்தை அள்ளி தெளிச்சிடுறது. உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டு நான் என்னத்தடா கண்டேன் அடித்து விடுறது. இன்னும் சில இடத்துல ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்கும், இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டதுக்கு இந்த அம்மிக்கல்லுக்கு வாக்கப்பட்டிருக்கலாம், உன்னைய பெற்றதுக்கு இந்த குளவிக்கல்ல பெற்றிருக்கலாம். ஏன்னா ஃபேமஸான டைலாக். கோவத்தில் நம்ம வார்த்தையை விட்டுருவோம் நிறையா. ரொம்ப பொறுமையாக இருப்போம், அப்படியே தாங்கி 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 நிற்போம், ஒரு இடத்துல வெடிச்சிரும். சாபத்தை அதிகமாக கொடுத்து விட்ருவோம். வேண்டாம். நியத்து வச்சு துவா கேட்போம், யா அல்லாஹ் இவ்வளோ பொறுமையும் தந்த எனக்கு, இவ்வளவையும் தாங்கக்கூடிய ஆற்றல் தந்த எனக்கு கோபத்தில் சாபம் கொடுக்காத ஒரு வாயை தந்துரு. கோபம் வந்துச்சுன்னு வைங்களேன், நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இப்போ பெருசாக ஏதோ வெட்டிக்க போகும்போது நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, டங் டு த பேலட், நாக்கை எடுத்து மேலெண்ணத்தில் வச்சுருங்களேன். நாக்கை எடுத்து பேச முடியுமா? இங்கே வச்சு பாருங்கள் எல்லாரும். நாக்கை எடுத்து மேல் எண்ணத்தில் ஒட்டிடணும், நடுவில் லா சொல்கிற மாதிரி. அங்கிட்டு இருந்து அடிய அவளே இவளே நீ என்ன என்ன கேட்டாலும் நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்களேன், அதுதான் உண்மையான பனிஷ்மெண்ட்டு. நீங்கள் பேசி சண்டை போட்டு அழுது ஆத்தி 4 அடியை போட்டிங்கன்னா கூட அது பனிஷ்மெண்ட்டு கிடையாது, சண்டை இன்க்ரீஸ் ஆயிரும். அவங்களுக்கு அது சாதாரணமாக போயிடும். ஆனால் நாக்க மேலெண்ணத்தில் வச்சுட்டு அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டு நீங்கள் பேசாமல் இருங்க. உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வராது. நீங்கள் சேஃப். கேள்வி கணக்கு யாருக்கு? கெட்ட வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கிற அவருக்கு தான், நமக்கு இல்லை. நம்ம சேஃப். ஏன்னா பெண்கள் நிறைய சாபம் கொடுக்குறவங்களாக இருக்காங்க, அதனால நரகத்தின் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்கன்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. நம்ம அதுலேருந்து பாதுகாத்துக்குருவோம். இனி யாராவது ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்தால், நமக்கு வேண்டாமல் யாராவது பற்றியா புறம் பேசிக்கிட்டு இருந்தால் டங் டு த பேலட், நாக்க மேலே வச்சுருவோம், அவ்வளோதான், முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ். வெளியே வரும்போது பார்த்து பார்த்து ஃபர்தா போட்டு பார்த்து பார்த்து மக்னாவை செலக்ட் பண்ணி போட்டு வருது. வீட்டில் இருக்கும்போது என்னம்மா, வீட்டில் இருக்கும்போது இத்து போன நைட்டி ஒரு 8 அண்ணம் வச்சுருப்போம். நம்முடைய தேசிய உடை எங்கே இருந்தாலும் சரி அவ்வளோதான். அதை ஒரு நல்ல நைட்டியாக வச்சு ஒரு வாசனை திரவியங்களை பூசி வீட்டில் இருக்கும்போது அதை துவைச்சி அங்கே பாத்திரம் கழுவி இங்கே பிள்ளைகளை பார்த்து அந்த வேலை இந்த வேலைன்னு ஒரு தேசிய அலங்காரம் ஒன்று இருக்குது. சிகை அலங்காரம், முடி அலங்காரம். பெண்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுங்கள்? இதான் சொல்லிட்டீங்கல்ல, கொண்டையை தூக்கி கட்டிட்டு நீங்கள் ஒரு இத்து போன நைட்டியில் உலாத்திட்டு அம்மாடி இவங்களோட மல்லுக்கட்ட நமக்கு முடியலம்மா அப்படின்ட்டு பலவேறு பஞ்சாயத்துகள் வீட்டில். வெளியே வரும்போது பாருங்கள், இந்த ட்ரெஸ் இதை எப்படி போடுவோம், இதை எப்படி பண்ணுவோம். கல் வைக்காத ஃபர்தா வருதாங்க, கல் வைக்காத ஃபர்தா, கல் வைக்காத மக்னா எங்கேயாவது வருதாங்க. அலங்காரம் இல்லாத உடைகள் இன்றைக்கி வாங்க முடியுதா? நாங்கள்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம். என்னுடைய இந்த ஹிஜாப் என்னுடைய வயிற்றுக்கு கீழே வரைக்கும் வரணும், பின்னாடி கீழே என்னுடைய தொடைப்பகுதி வரைக்கும் வரணும் பின்னாடி அப்படின்னு இப்போ ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் நாங்கள்லாம். எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, இழுத்து விட தேவையில்லை, தூக்கி போட தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக கழுத்தை மட்டும் சுற்றி கொண்டு இருக்கிற கல்ச்சரை நான் எல்லா மதரசாக்களையும் பார்க்குறேன். இங்கேயும் பார்த்தேன். ஹிஜாப் போடுறது ஒரு துணி இருக்கும்,
அதை சுற்றி இது பண்ணி ஏதோ ஸ்டைல் அப்படி குத்துறாளுங்க. இங்கே கொஞ்சம் தொங்குது, அது ஏன் தொங்குதுன்னு தெரியல. இங்கே இதோட தொங்கும், அவ்வளோதான். இதோட தான் தொங்கும், இங்கே இதோட பின் பண்ணிடுவோம், அவ்வளோதான். எத்தனை பேர் அது மாதிரி போட்டிருக்கீங்க தெரியுமா? நான் வந்தோடனே கவனிக்க தான் செஞ்சேன். நம்ம துவா செஞ்சுட்டு கடந்து போகிறேன். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை தருவாயாக. நீங்கள் போடக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா துணிங்கிறது உங்களுடைய மார்பகங்கள் முழுமையும் மறைத்து உங்கள் வயிற்று கீழே வரைக்கும் வரணும். எந்த கவலையும் இல்லாமல் கிடக்கணும். லூஸாக இருக்கணும் ஃபர்தா. டைட்டாக ஒருபோதும் ஃபர்தா இருந்தால் ஃபர்தா போடாமே இருக்கலாம். உடையில் கூட ரசூல்லா சொல்லி கொடுத்த பேணுதலோடு நம்ம இருக்கணும். போடுற ட்ரெஸ்ஸு லூஸாக இருக்கணும், அது அலங்காரம் இல்லாமல் இருக்கட்டும். இதை நம்ம ஃபாலோ பண்ணதானே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தருவோம். எத்தனை பேர் வந்து பிளைன் ஃபர்தா போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்படியே ஒரு நோட்டம். இல்லை 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 பார்த்துட்டேன், நான் உங்களை பார்த்துட்டேன். முதவே நீங்கள் உட்காருங்க. ஆமாம், பல இடங்களில் இடுப்பு பிடிச்ச ஃபர்தா தான் வருது. இடுப்பு பிடிச்சிடுறது. ஏன்னா இல்லை வாங்கி டெய்லர்கிட்ட கொடுத்து இடுப்பு பிடிச்சிடுறது. அதனால் நோக்கம் என்ன? நம்ம வெளியே போகும்போது அழகா தெரியலாமா, அழகா தெரியக்கூடாதா? அழகா தெரியக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கிற வேண்டியதான். வீட்டில் இருக்கும்போது அழகா இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? அழகாத்தான் இருக்கணும். சந்தோஷமாக இருங்க, வீட்டில் நல்லா இருங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல சென்ட்டு போடுங்க, நல்ல பூ வைங்க, நல்ல நீட்டாக சிம்பிளான மேக்கப்போட நல்லா இருங்க வீட்டில். கணவருக்கு முன்னாடி, தாய் தாப்பனுக்கு முன்னாடி கண் குளிர்ச்சியாக இருங்களேன். என்னவா வீட்டில் இத்து போன மாதிரி வந்து இருந்துட்டு வெளியில் போகும்போது மட்டும் மெனக்கெடுறமே பிறருடைய கண்களுக்காக. அப்படி இல்லை, இஸ்லாம் அப்படி சொல்லலை, தடுத்து வச்சிருக்கு. வீட்டில் இருக்கும்போது நல்லா இருங்க, வெளியே போகும்போது அழகா இல்லாத மாதிரி போங்க. அசிங்கமாக போக சொல்லலை, மற்றவங்களோட கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க மாதிரி போகாதீங்க. அதனால தான் லிப்ஸ்டிக் ஹராம், நெயில் பாலிஷ் ஹராம். சும்மா இருக்கிறத அலங்காரப்படுத்தி இப்ளீஸ் காட்டி கொண்டு போய் அங்கே வழிகேட்டில் கொண்டு போய் விடுவான். எனவே வயசு பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தரேன், காதல் என்ற பேரில் எவனையும் நம்பாதீங்க, மேக்கப்பை நம்பாதீங்க, உங்களுடைய உள்ளத்தின் ஈமானை நம்புங்க. திராவி தொழுக வச்ச பிள்ளை ஒரு காஃபிரோட ஓடி போயிட்டா அப்படிங்கிறது இந்த ரமலானின் செய்தி. அவள் தராவி தொழுக வச்சா, தொழுக வைக்கிற அளவுக்கு அவள் எவ்வளோ மார்க்கம் படிச்சிருக்கணும். என்னத்தை படிச்சிங்க? ஓரின சேர்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் 2 பேர் ஆலிமாக்கள், என்னத்தை படிச்சிங்க? இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு போன ஒரு முஸ்லீம் பெண்மணி பேட்டி கொடுக்குறா, ஓரின சேர்க்கையாளராக நான் இருக்கிறேன், என்னுடைய உரிமையை என் மதம் தடுக்கும் என்றால் அப்படிப்பட்ட மதம் எனக்கு தேவையில்லைன்னு பேசுறா. நீங்க என்ன மார்க்கம் படிச்சீங்க? காதல் என்ற பெயரில் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு கஞ்சா பொறிக்கை தேர்ந்தெடுத்து விட்டு ஒரு பெண் சொல்றா, அவனை போய் நான் திருத்த போகிறேன் அப்படின்னு. திருத்த முடியுமா? என்ன பேசுறீங்க? இந்த சமூகம் இப்ப வளர்ந்து கொண்டிருக்கிற தலைமுறையை எச்சரிக்கை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். அழிந்து போவீர்கள். உங்கள் தாய் தகப்பனை விட்டுட்டு எவனையாவது நம்பி போனால் அழிந்து போவீர்கள். இந்த சமூகம் இன்னைக்கு அப்படித்தாம்மா இருக்குது. எவனையும் நம்பாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எவனையும் நம்பாதீங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு 10 பேர் கூட ஒருத்தி பேசுறாங்க. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, ஒரே இன்ஸ்டா, பல அக்கவுண்ட்ஸ், 10 பேர் கூட பேசுறா. நீ எதை அடைவாய்? உன்னோட சந்தோஷம் என்ன? உன்னுடைய தேவை என்ன? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டான்றதுல தெரியாத நபர்கள், தெரிந்த நபர்கள், எவனையும் நம்பாதீங்க உங்க தாய் தகப்பனை தவிர. நல்லா படிங்க. ஆதாரங்கள் இல்லைன்னா நீ நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லக்கூடிய சிஏஏ போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா படிங்க. பச்சை கலர் மயில கையெழுத்து போடுற இடத்துக்கு வாங்க. பெண் பிள்ளைகள் சிறப்பாக படிங்க. அன்னை ஆயிஷா இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன். அவங்க யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வினுடைய துணைவியா இருந்தாங்க. அவங்களுக்கு 18 வயசு இருக்கும்போது ரசூலுல்லா வஃபாத் ஆகிறாங்க. அதுக்கு பிறகு 45 வருஷம் அவங்க ப்ரொஃபஸராக இருந்தாங்க, லெக்சரராக இருந்தாங்க, வரலாற்று ஆய்வாளராக இருந்தாங்க. ஒரே நேரத்தில் 10 செயல்கள் செய்யக்கூடிய சிறந்த நிபுணராக இருந்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சர், நீதிபதியாக இருந்தாங்க, வழக்கறிஞராக இருந்தாங்க, வைத்தியம் பார்த்தாங்க, மருத்துவராக இருந்தாங்க. மார்க்க பணிகள் 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை நமக்கு தந்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய வாய்ப்பு, எவ்வளோ பெரிய அறிவாற்றல். எல்லாத்தையும் தாண்டி ஒட்டகை போர் என்ற போரில் 35,000 வீரர்களை திரட்டி கொண்டு ஒட்டகத்தின் மேலே ஏறி, குதிரை ஏறி, ஒரு இராணுவ படை தளபதியாக போருக்கு தலைமையேற்றார்கள் அன்னை ஆயிஷா. அவங்களுடைய வாரிசுகள் இல்லையா நம்மெல்லாம்? நம்மளோட லட்சியம் என்ன? ஆம்பளை பின்னாடி போகிறதா?
அதுக்கு ஒரு காலம் வரும், ஹலாலாக அதை இறைவன் தருவான். கண்ணியமான ஒரு ஆணை உங்களுக்கு துணையாக்கி தருவான். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தாய் தகப்பனை கஷ்டப்படுத்தாதீங்க. தாய் தகப்பனும் தங்கள் பிள்ளைகளிடத்துல உங்கள் கஷ்ட நஷ்டத்தை சொல்லி வளர்த்துங்க. எங்கேயாவது பிள்ளைகள் திமிர் பண்ணுறாங்கன்னா அதோட கட் பண்ணுங்க. எல்லாத்தையும் சலுகைகளை கட் பண்ணுங்க. உங்கள் பாசத்தை கட் பண்ணுங்க. தானாக வழிக்கு வருவாளுங்க. நம் பிள்ளைகள் தானே வருவாங்க. ஆனால் உங்கள் கஷ்ட நஷ்டத்தை சொல்லி வளர்த்துங்க. கேட்டோன்னே எல்லாத்தையும் வாங்கி தராதிங்க. என்கிட்டலாம் ஒரு சாமானை கேட்டால் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இல்லாமல் வாங்கி தர மாட்டேன். அப்படி தானடா? இங்கே வந்ததுலேருந்தே சொட்டருக்கும் குல்லாவுக்கும் அக்ரிமெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் 3 நாள் ஆகாமல் வாங்கி தர மாட்டேன். 3 நாள் குளிரில் இரு. எடுத்தோடனே வாங்கி தரக்கூடாது. என் கஷ்டம் உனக்கு தெரியணும். என் கஷ்டம் உனக்கு புரியணும். என் வலி உனக்கு தெரியணும். தெரியாம நீ என்ன எனக்கு புள்ள? இது எல்லா குடும்பத்துக்கும் சொல்லித்தர வேண்டிய, குறிப்பாக பெண் பிள்ளைகள் இருக்கிற தாய்க்கு சொல்லித்தர வேண்டிய விஷயம். கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. கஷ்டத்தை உணரக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்துங்க. அல்ஹம்துலில்லாஹ். பேசுறதுக்கு நிறைய 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 விஷயங்கள் இருக்குது. என்னை விட்டிங்கன்னா இன்னும் 2 மணி நேரம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய ஒரே கவலை என்னன்னா, சமூகம் வழிகேட்டில் கிடக்கு. ஒரு பக்கம் யார் வேணால் யாரு கூட வேணா இருக்கலாம். ஒரு பக்கம் மது, ஒரு பக்கம் போதை, ஒரு பக்கம் பிள்ளைகளை வழிகெடுக்கிறதுக்கான எல்லா விஷயமும் இந்த நாட்டில் கிடக்கு. பிள்ளைகள் தானே நம்பி ஏமாந்து விழுந்து போகிறாங்க. திருக்குரான்ல விட்டில் பூச்சி அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். தானா போய் வெளிச்சத்தில் விழுந்து செத்து போகும். அது தெரியாது நம்ம சாக போகிறோன்னு. ஆனால் லட்சியமே வெளிச்சத்தில் விழுகிறதா அதுக்கு. அந்த மாதிரி தானா இவனுங்களை ஃபேஸ்புக்கில் நம்பி பிள்ளைகள் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. பெரிய விஷயம். எவனையும் நம்பாத, எவனையும் நம்பாத, எவனையும் நம்பாத. அவ்வளோதான். இறைவன் உனக்கு ஒரு நல்ல ஹலாலான வாழ்க்கையை தருவான். அது வரைக்கும் எவனையும் நம்பாத. சொந்த காலில் நில்லு. சொந்த காலில் நல்லா படித்து, ஒரு பக்கம் உலக கல்வி, ஒரு பக்கம் மார்க்க கல்வி. இன்றைக்கி பல இடத்துல ஸ்கூல் எஜுகேஷனுக்கு தர முக்கியத்துவம், காலேஜ் எஜுகேஷனுக்கு தர முக்கியத்துவம் இஸ்லாமிக் எஜுகேஷனுக்கு தர்றதில்லை. சும்மா போகட்டும், மதரசாக்கு தானே, சும்மா ஒரு 1/2 மணி நேரம் அனுப்பிடுவோம், 1 மணி நேரம் தொல்லை தாங்க முடியல அனுப்பிடுவோம், சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற அனுப்பிடுவோம். அப்படியா? நீங்கள் படிக்கிற டிகிரி, நீங்கள் வாங்குகிற பட்டங்கள், நீங்கள் வச்சிருக்கிற பட்டயங்கள், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, உலக கல்வியில் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், அது எல்லாமே இங்கேயே அழிஞ்சு போகும். இங்கேயே இருக்குமான்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் நீங்கள் படிக்கக்கூடிய மார்க்க கல்வி உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என்றால் உங்களுக்கு சொர்க்கத்தை அது வாங்கி கொடுக்கும். உங்களுக்கு எந்த கல்வி வேணும்? நான் 2ஐயும் படிங்கன்னு சொல்கிறேன். இந்த பக்கம் உலக கல்வி படிங்க, அது உலக தேவைக்கானது. இந்த பக்கம் மார்க்க கல்வியை அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதன்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பொய் பேசாமல் இருக்கமா? புறம் பேசாமல் இருக்கமா? பயமாக இருக்குது. நான் பொய் பேசலை, புறம் பேசலைன்னு உறுதியாக சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. அது ஒரு பொய்யாயிடக்கூடாது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் நான் பொய் பேசுகிறத நிறுத்தியிருக்கேன். நான் எல்லா மேடைகளிலும் சொல்லி கொண்டிருக்கிறேன். அது இறைவன் நம்ம கொடுத்த அருட்கொடை. ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவர் வாய்மையாளர் என்று படித்த வாழ்க்கை வரலாற்றை படித்த பிறகு தான் நான் பொய் சொல்கிறதையே நிறுத்தினேன். ஈவன் தோ ஐ வாஸ் எ டீச்சர் ஃபார் 15 years. ஒரு 15 வருஷமாக நான் டீச்சராக வேலை செஞ்சாலும் கூட நான் ஒரு பொய் பேசியாக தான் இருந்திருக்கிறேன். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எது கிடைப்பதாக இருந்தாலும் சரி பொய் பேசுறதில்லை அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக படியுங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைங்க. ப்ராக்டிஸிங் குரான் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. அப்படி குரானை படித்து தான் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா, உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயான்னு பசியாற்றுவோம் திட்டம் என்ற ஒன்றை நான் தொடங்கினேன். ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் சமைச்சு 70 பேருக்கு உணவு கொடுக்குறதுன்னு அதை நான் தூண்டினேன் என்னோட சோஷியல் மீடியா வழியாக. இன்றைக்கு 70 ஊர்களில் 70 இஸ்லாமிய பெண்கள் அந்தந்த ஊரில் டீமாக சேர்ந்து அவங்களே ஒவ்வொரு வாரமும் 10-50ன்னு போட்டு 10 ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதுன்னு ஆரம்பித்து இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் 100 பேருக்கு உணவு கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. உணவுனா பிரியாணி, நெய்ச்சோறு தால்ச்சா, சிறப்பு உணவு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, இந்த பள்ளிவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் நியத் வைங்க, நாமும் இங்கே பசியாற்றுவோம் திட்டத்தை தொடங்குவோம்.
சொர்க்கத்தை அடைவதற்காக இந்த வேலையை தொடர்ந்து செய்வோம். ஏற்கனவே செய்து கொண்டிருந்தால் ஒரு டீமாக சேர்ந்து அதை செய்வோம்னு நியத்து வைங்க. உங்கள்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறேன். யோசிக்காம பசியாற்றும் திட்டத்தில் இணைந்து நான் பணி செய்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். யோசிக்கவே கூடாது. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கை தூக்குனதுக்கான கூலி இறைவன் தரட்டும். கையை கீழே போட்டுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் பசியாற்றும் திட்டத்தை தொடங்குங்க. மிகச் சிறப்பாக அதை கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளையும் அதை எப்படி கொண்டு செலுத்தலாங்கிற உதவிகளையும் அதற்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் உங்களுக்கு தரோம். ஒரு டீமாக சேர்ந்து வேலை செய்வோம். வர 2ஆம் தேதி திருச்சியில் அந்த கோஆர்டினேட்டர்ஸ்க்கு மட்டும் மீட்டிங், கலெக்டர்ஸ் மீட்டிங் மாதிரி. அவ்வளவு அருமையாக வேலை செய்கிறாங்க. எவ்வளவு தடை வந்தாலும் வேலை செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்கிறாங்க, நான் 2 வருஷமாக உணவு கொடுத்துட்ருக்கேன் வாரம் தவறாமல். அல்லாஹ் எனக்கு எவ்வளோ கிருபை செஞ்சுருக்கான் தெரியுமா. நான் அத்தாட்சியை எடுத்து அடுக்குறாங்க. நமக்கு உள்ளமெல்லாம் நடுங்குது. எப்படி இவ்வளோ ஒரு ஈமானிய வைராக்கியம்னு. அந்த வேலையை நீங்களும் செய்யணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உங்களிடத்திலே அல்லாஹுவின் பெயரால் உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயான்ற திருக்குரான் வசனத்தை உங்களிடத்திலே ஏற்றி வச்சுட்டேன். அல்லாஹ் கேட்டால் நான் சொல்லிடுவேன், அல்லாஹ் நான் கொடைக்கானலில் கூப்பிட்டு உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயான்னு கேட்டுட்டேன். அல்லாஹ் அவங்க எல்லாம் சேர்ந்து கையும் தூக்கிட்டாங்க. கபூல் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே அப்படின்னு அல்லாஹ்ட்ட நம்ம ஒப்படைச்சிருவோம். இன்ஷா அல்லாஹ் மிகச் சிறப்பாக பெண்கள் எல்லோரும் சேர்ந்து பசியாற்றுவோம் திட்டத்தை தொடங்குங்கள். இங்கே நானும் கொடைக்கானலுக்கு இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு 6 மாதத்துக்கு ஒருக்கையோ 4 மாதத்துக்கு ஒருக்கையோ வந்துட்டு போக முடியும். நாங்கள் போய் மீட்டிங் நடத்திட்டு வரோம், போய் எல்லாரையும் சந்திச்சுட்டு வர்றோம் அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ். எதற்கான அழைப்பு? சொர்க்கத்துக்கான அழைப்பு. எதற்காக சாப்பாடு கொடுக்க சொல்லி கூப்பிடுறது? நம்முடைய சொர்க்கத்தின் நன்மைக்காக. உஸ்தாத் செஞ்சுருவோமா? சிறப்பா. இப்போ எல்லாரும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டு போங்க. ஸ்டூடெண்ட்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் ஒரு நோட்டு பேனாவை அப்படியே ஒரு ரவுண்டாக கொடுங்க. எல்லாரும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தாங்கன்னா இன்றைக்கே எங்களுடைய டீமில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுட்டு அதில் வாரம் உணவு கொடுப்பதற்கான வேலையை தொடங்குவோம். உங்களில் இருந்தே தலைவர், செயலாளர், பொருளாளர்லாம் போட்டு பள்ளிவாசலோடு சேர்ந்தே சிறப்பாக இந்த பணிகளை செய்யுங்க. நம்மளுடைய சேர்ந்து பல பள்ளிவாசல்கள் இந்த பணியை செஞ்சிட்ருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் இந்த பெண்கள் மதரசாவின் சார்பாக ஒரு பசியாற்றுவோம் திட்டம் கொடைக்கானலில் நடக்கட்டும். மூஞ்சிக்கல் இந்த பகுதியினுடைய இந்த இடத்துக்கு அல்லாஹ் அந்த பரக்கத்தையும் பாக்கியத்தையும் தரட்டும். ஆமீன். சத்தமாக ஒரு தடவை ஆமீன் சொல்லலாமே. ஆமீன் இன்ஷா அல்லாஹ். அதனால் வந்த நோக்கம் பசியாற்றுவோம் திட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள், மேனேஜர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸாக நீங்கள்லாம் ஆகணுங்கிறது தான். குறிப்பாக படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள், நீங்கள்லாம் ஈமானின் உறுதியை கையில் எடுத்துக்கிட்டு நிச்சயமாக அதை செய்யணும். ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். நான் செய்கிறேன்னு வரணும். இப்போ அதுக்கான ஒரு பொருளாதாரமோ அதுக்கான விஷயங்களோ அல்லாஹ் இறக்கி தருவான். நம்ம செய்வோம். நோட்டு பேனாவை கொடுத்துடலாமா? நோட்டு பேனாவை கொடுங்கம்மா. ஒரு நோட்டு பேனாவை எடுத்து கொடுங்க. எல்லாரும் உங்களுடைய பேர், வாட்ஸ்அப் நம்பரை மட்டும் எழுதி கொடுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பராக இருக்கணும். உங்கள் வீட்டுக்காரரோட வாட்ஸ்அப் நம்பரு, மகனோட வாட்ஸ்அப் நம்பரு, பக்கத்து வீட்டு வாட்ஸ்அப் நம்பரு, தங்கச்சி வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுக்கக்கூடாது. உங்களோட பர்சனல் நம்பராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதில் இணைஞ்சு அதில் இருக்க விஷயங்களை கேட்டு அதில் ஃபாலோ பண்ணி ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பணியை தொடர முடியும் இன்ஷா அல்லாஹ். இல்லைன்னா முடித்த உடனே இங்கேருந்து வாசப்படியை தாண்டின உடனேயும் நம்ம கேட்காத பயானா, நம்ம கேட்காத விஷயமா, பிறந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் இருக்குது. இப்போ யார் இப்போ நைட்டுக்கு சப்பாத்தி போடுறதுங்கிற பார்ப்போங்க. பிறகு பார்ப்போம். மற்றதெல்லாம் யாருக்கு நஷ்டம்? அப்படி நினச்சோம்னா நமக்கு தான் நஷ்டம். இந்த இம்மையின் மீது கான்சென்ட்ரேஷனை தயவுசெய்து வைக்காதீங்க. உஸ்தாத் அவங்களோட நம்பரை முதல்ல எழுதுகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறாங்க. மிக சிறப்பாக இந்த பணியின் பொருட்டு நம் அனைவரின் பாவங்களையும் வல்ல ரஹ்மான் மன்னித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிகளாரோடு இருக்கும் பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தருவானா. மீன். ஒரு சின்ன விஷயத்தில் எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு பெரிய போஸ்டிங்கை கொடுத்துருவான். அது அவனுடைய பெரும் கருணை. அப்படித்தான். அதனால் ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பேர், வாட்ஸ்அப் நம்பரை பதிவு செஞ்சு உஸ்தாதிட்டே கொடுத்துருவோம். அவங்க அந்த குரூப்புக்கு அட்மினாக இருந்து அவங்களே மெயின்டைன் பண்ணுவாங்க மிக சிறப்பாக. ஏன்னா உஸ்தாத் சிறப்பாக எடுத்து பசியாற்றுவோம் திட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக செயல்படுத்துங்க.
ரொம்ப சந்தோஷம் இந்த பணிகள் இங்கே ஆரம்பித்ததில். இப்போ நீங்கள் நம்புறீங்களா அல்லாஹ் எதுக்காக என்னை இங்கே கூட்டு வந்தான்னு? இப்போ நீங்கள் நம்புறீங்களா என்னோடய சுஜூதில் கேட்ட துவாக்கு அல்லாஹ் ஏன் பதில் சொன்னான், உடனே ஏன் பதில் சொன்னான்னு? இப்போ நீங்கள் நம்புறீங்களா யாருமே இல்லைனாலும் உன் பயணத்தை கிளப்புன்னு அல்லாஹ் என்னை ஏன் கிளப்பி விட்டான் அப்படின்னு? என்ன நோக்கம்னு விளங்குதா? நான் இங்கே பேச வரும்போது இது எனக்கு ஞாபகமே இல்லை. எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு கடந்து போவோம், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே இருக்கிற யாரோ சில ஏழைகளை திருப்திப்படுத்த இறைவன் ஆசைப்படுறான். யாரோ சிலரை உயர்த்துவதற்கு இறைவன் நாடி இருக்கிறான். அதனால இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் இறைவன் திட்டமிட்டு செஞ்சு முடிச்சிருக்கான். அப்படின்னா எவ்வளோ பெரிய அத்தாட்சின்னு யோசிச்சு பாருங்களேன். அதுவும் பெண்களை கொண்டு இறைவன் இதை நகர்த்துறான். அப்படின்னா இந்த பள்ளிவாசலில் இந்த இடத்தை தந்தவர்கள், இந்த மைக்கை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தவங்க, இது 2 தடவை ஆஃப் ஆனப்பையும் அதுக்காக உடனே சரிப்படுத்தி கொடுத்தவங்க, என்னோடு சண்டையிட்டாலும் எனக்கு கூட வந்து இதை இயக்கின என்னுடைய அன்பு மகன், ஜெய சோழனாக இருந்த ஒருவன் முகமது சுலைமானாக மாறுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இறைவன் மிகப்பெரியவன். 1.5 வருஷம் அவனோட நான் பேசாமல் இருந்திருக்கேன், அவன் குரலை கேட்காமல் இருந்திருக்கேன். அது பிறகு ஒரு நாள் சந்தித்து ஸ்கூல்லேருந்து அவனை கூட்டிகிட்டு வந்தோம். அம்மா நீங்கள் எப்போயோ வந்து என்னை கூப்பிட்ருக்கணும்மா, நான் எத்தனை நாள் நீங்கள் வருவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்து 2ஆம் நாள் என் கூட தொழுதான். 2ஆம் நாள், அம்மா நீங்கள் முஸ்லீம் ஆகிட்டீங்களாமே? ஆமாண்டா, நான் பார்த்து கேள்விப்பட்டேன். இழந்திருக்கிறோம், நிறைய இழந்திருக்கிறோம். ஆனால் அதை பற்றி எந்த கவலையும் எங்களுக்கு இல்லை. ஏன்? அல்லாஹ் லேசாக்கிட்டான். எல்லாத்தையும் இழந்தோம். நான் இழந்ததை விட அவன் இழந்தது அதிகம். அவனுக்காக நிறைய துவா செய்யுங்க. இறைவன் மிகப்பெரியவன். அந்த இடத்துல தான் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபி அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு மோட்டிவேஷன். நம்ம இதில் நம்பிக்கை வச்சிட்டோம்ல. அல்லாஹ் வந்து தன்னுடைய நண்பன்னு, ஃப்ரெண்டு, யாருப்பா அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, இப்போ நம்ம யாரையா சொல்லுவோம். அல்லாஹ் தன்னுடைய நண்பன்னு இப்ராஹிம் நபி சொல்கிறானே, ஏன்? எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கு தர்றேன்னு நியத்து வச்சு, பெத்த பிள்ளையும் தர்றேன்னு நியத்து வச்சு, அதனால் நம்மளும் அதே மாதிரி நியத்து வைப்போம். என்ன இப்போ நியத்து வைக்கிறதுல என்ன? அல்லாஹ் வந்து சோதிச்சு கஷ்டத்தையே கொடுத்தானா, இல்லை கடைசியில் எல்லாத்தையும் வெற்றியாக்கி தந்துட்டானா? கடைசியில் எல்லாத்தையும் வெற்றியாக்கி தந்தாச்சு. ஆனால் அது அவ்வளோ சாதாரணமாக அடைய முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கடைசியில் நம்ம காமிச்சு கொடுத்த நபிமார்களுடைய வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் பார்க்கும்போது கடைசியில் மிகப்பெரிய வெற்றி. ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது கடைசியாக கேட்ட துவா என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரணிக்க போகிறாங்க. கடைசியாக அவங்க கேட்ட வார்த்தை என்ன? கடைசியாக அவங்க பேசின வார்த்தை என்ன? யா அல்லாஹ், சொல்லுங்கள் பிள்ளைகள், சொல்லுங்கள். யா அல்லாஹ், உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயா. நம்முடைய தலைவர் கடைசியாக மரணிக்கும் போது கேட்ட துவா, அதையே நம்மளும் கேட்போம். யா அல்லாஹ், உயர்ந்த நண்பர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயா. ஆமீன். அதுக்காக தான் இந்த வாழ்க்கை. அதனால் வலிமையாக நியத்து வைப்போம். பசியாற்றுவோம் திட்டத்தின் வழியாக இணைந்திருப்போம். அல்லாஹ்வுக்காக ஒரு புனிதமான வேலையை செய்வோம். அதில் நாம் சகோதரிகளாக ஃபாத்திமா நாயகம் அவர்களோடு சேர்ந்து சுவனத்திற்குள் நுழைபவர்களாக இறைவன் ஆக்கி தரட்டும். அதற்கான பாக்கியத்தில் இம்மையில் என்னென்ன வேலை செய்யணுமோ அல்லாஹ்வுக்காக நம்மளை சேர்ந்து வேலை செய்ய வைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். இறைவன் இந்த கூட்டத்தை எவ்வளோ அருமையான கூட்டமாக்கி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? எந்த சத்தமும் இல்லை, எந்த பிள்ளையும் விளையாடலை, யாரும் சத்தம் போடலை. இப்போ நான் நிப்பாட்டுறேன், பின் ட்ராப் சைலன்ஸை பாருங்கள். சுபஹான் அல்லாஹ். எந்த வண்டி சத்தமும் கேட்கல, எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, யாரும் எந்திரிக்கலை, உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் அங்கங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய நிலைமை. இறைவன் இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்திருக்கிறான். மலக்குகளை கொண்டு இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறான். சுபஹான் அல்லாஹ். இவங்களை யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனால் என்னை பார்க்கணும்னு எப்போ இருந்தோ நீயத்தான். அவங்க இங்கே உஸ்தாத் பொறுப்பெடுத்து இந்த பிள்ளைகளை பார்த்து ஆளாக்கி கொண்டிருக்கிறாங்க. எப்படி இறைவன் ஒன்று சேர்த்துருக்கிறான் பாருங்களேன். இல்லை, அவன் மிகப்பெரியவன், எண்ணங்களை அறிந்தவன். தன்னுடைய பாதையில் வேலை செய்பவர்களை
அதுக்கு அது படி பார்த்து ஒருங்கிணைப்பான். அப்படி நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறான் என்று நம்புகிறேன். இன்றைக்கி பேசின இந்த விஷயங்களை தயவுசெய்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம், உள்ளத்தில் எடுத்துக்குவோம். அப்படியே விட்டுறாமல் பலவீனங்களை கடந்து வலிமைப்படுத்தப்பட்ட உள்ளத்தோடு அல்லாஹ்வை அதிகமாக நம்பினோம்னா அல்லாஹ் அதிகமாக லேசாக்குவான். போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போகிறேன், வட்டிக்கு கடன் வாங்காதீங்க. ஒரு முறை வட்டிக்கு கடன் வாங்குறோம்னா பெற்ற தாயோடு புணர்வதற்கு சமம். ஒரு பெண் ஒரு தடவை வட்டிக்கு கடன் வாங்குறாள்னா தந்தையோடு புணர்வதற்கு சமம். எவ்வளவு மோசமான விஷயமா வட்டி இருந்தால் இறைவன் இப்படி சொல்லி எச்சரிக்கை செய்வான்னு பார்த்துக்கோங்க. அல்லாவுக்கும் உங்களுக்கு நடுவில் ஸ்க்ரீன் விழுந்துடும். நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் என்ன கொடுக்கணும்னு நினச்சாலும் அந்த ஸ்க்ரீனை தாண்டி உங்களுக்கு வராது, எதுவுமே உங்களை வந்து சேராது. வட்டி தடுத்துரும். எல்லா விதமான தான தர்மங்களையும் அது அழிக்குங்கிறதுனால அல்லாஹ் இப்படி எச்சரிக்கை செய்கிறான். வட்டியிலிருந்து வெளியே வாங்க. இனி வட்டிக்கு கடன் வாங்காதீங்க. யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், எது நடந்தாலும் நடக்காமல் போனாலும், உயிரோடு இருந்தாலும் இல்லாமல் போனாலும், என்ன கஷ்டமாக இருந்தாலும் வட்டிக்கு கடன் வாங்காதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நான் வட்டி வாங்க மாட்டோம்னு நீங்கள் சாதிச்சு காட்டினீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். சுபஹான் அல்லாஹ். அப்படி இந்த பசியாற்றுவோம் திட்டத்தில் இருந்து பணி செய்த சகோதரிகளுக்கு மிகப்பெரிய உதவியை இந்த ரமலான்ல அல்லாஹ் செஞ்சான். வட்டியிலிருந்து மீட்டெடுக்கிற வேலையும் சஹாபியா பைத்துல் மால் வழியாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். 15 பேரை மிகப்பெரிய கொடுமையிலிருந்து மீட்டெடுத்தோம் இந்த ரமலான்ல. அவங்க எல்லாரும் சத்தியம் பண்ணியிருக்காங்க, இனி வட்டிக்கு ஒருபோதும் ஆட்பட மாட்டோம், என்ன நடந்தாலும் சரின்னு. இங்கே உங்கள் எல்லார்ட்டையும் நான் சத்தியம் கேட்குறேன், கை நீட்டி சத்தியம் கேட்குறேன், இனி நான் வட்டிக்கு வாங்க மாட்டேன்னு நியத்து வைங்க. இருக்கிற வட்டி கடன்களை அல்லாஹ் லேசாக்குவான். சத்தமாக சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ். பத்தாது, இன்ஷா அல்லாஹ். இன்னும் பத்தாது, இன்ஷா அல்லாஹ். நியத்து வைப்போம். எந்த காரணமாக இருந்தாலும் இனி நான் வட்டிக்கு உடன்பட மாட்டேன், நான் வட்டி வாங்க மாட்டேன். வட்டி கொடுத்தவன், வட்டி வாங்கினவன், சாட்சி கையெழுத்து போட்டவன், 4 பேர் கணக்கு எழுதினவன், 4 பேருக்கும் நரகத்தில் ஒரே தண்டனை, மிக கடுமையான தண்டனை. அல்லாஹ் எச்சரிக்கிறான். வட்டி வாங்காதீங்க, வட்டி கொடுக்காதீங்க. கஷ்டத்தில் வட்டி வாங்கினது குத்தமா அப்படின்னா, ஆமாம், வாங்குறவன் இருக்க வரைக்கும் கொடுக்குறவன் இருந்துட்டு தானே இருப்பான், ஏமாறுறவன் இருக்க வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துக்கிட்டு தானேங்க இருப்பான். அப்போ வட்டியை வந்து கஷ்டத்தில் வாங்குறதுமே, வட்டிக்கு காசு 10,000 ரூபா வாங்குறது 10 பைசா வட்டிக்கு வாங்குறதுமே பெருங்குற்றம்னு எல்லாம் சொல்கிறான், சமமான குற்றம்னு சொல்கிறான். இஸ்லாம் மட்டும்தான் இதை போதிக்குது. உலகத்தில் வேறு யாருக்கும் இது சொல்லித்தர்றதுக்கு வழி இல்லை. இஸ்லாம் மட்டும்தான் இவ்வளவு பெரிய தத்துவத்தை போதிக்குது. வட்டியிலிருந்து வெளியே வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வேளை வட்டிக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருக்குது அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எல்லாம் குரூப்பில் கனெக்ட் ஆகுங்க. அப்படி ஒரு வேளை யாரையாவது மீட்டெடுக்கணும்னு அல்லாஹ் நமக்கு நாடி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் மீட்டெடுப்போம். நியத்து வைக்கிறேன், நான் இங்கேருந்து நியத்து வைக்கிறேன். அதனால் எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்துருங்க. பசியாற்றுவோம் திட்டம் இங்கேருந்து சிறப்பாக செயல்படட்டும். எல்லாரும் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை எழுதி கொடுங்க. நான் இன்றைக்கி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உஸ்தாத்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிறேன், என்ன ஏது குரூப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. பிள்ளைகளே சிறப்பாக அதெல்லாம் குரூப்பை ஆரம்பிப்பாங்க. கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலாம் வந்துருச்சுப்போம். பெண்களுடைய எண்களை அழகாக வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி வச்சு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ஸை வந்து கொண்டு வரலாம். சிறப்பாக செயல்படலாம், சொர்க்கத்திற்கு செல்லலாம், நிரந்தரமான சுவனத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த பாக்கியத்தை இறைவன் நமக்கு நிச்சயம் தருவான் என்ற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.